எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு வார சந்தை இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வார சந்தை புதன்கிழமை ஆயிட்டாலே போட்டுருவாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா தர்பூசணி சப்போட்டாக இருந்துச்சு. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால தர்பூசணி நிறையா ஊற்றிருந்தாங்க. கிலோ 30 ரூபான்னு நாங்கள் வந்து ஒரு 3 கிலோக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். சப்போட்டாவும் அதே மாதிரி விற்றாங்க. அதே வாங்கிட்டு வந்து கிரேப்ஸு எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்களை ஒரு வாரத்துக்கு தேவையான காயை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதிகமாக வாங்கினாலும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பச்சை கலர் சுண்டல் வேறு புதுசாக இருந்துச்சு பார்க்கவே. இதை இங்கே வச்சு நிறையா பேர் சாப்பிடுவாங்களா, அதை நம்ம எப்படி கரெக்டாக சமைக்கணும்னு தெரியாது. அதனால் அதை மட்டும் வாங்காமல் நாங்கள் வந்து மற்ற எல்லா காயும் வாங்கிட்டோம். முள்ளங்கிலாம் பார்த்தோம்னா ஒரு ஆள் கை மட்டத்துக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சந்தையில் வந்து வீட்டுக்கு தேவையான கிளிப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. அதில் வந்து நான் வந்து துணிக்காய போகிற கிளிப்பு மட்டும் 2 டஜன் வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து இந்த கிளிப்பு தோடு இந்த மாதிரிலாம் பென்சில்லாம் விற்பாங்க. நாங்கள் வார சந்தைக்கு போனாலே எப்பவுமே இந்த ஜிலேபி வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். சூடாக அப்படியே போட்டு அப்படியே ஜீரகா போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்குறத வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.